தீபம் அகர்பத்தி ஒரு தெய்வீக அனுபவம். பார்வதி பதையே அழகர மகாதேவா. அன்பார்ந்த பக்தி ஒளி நேயர்களுக்கு சுவாமிநாதன் அனந்த கோடி நமஸ்காரங்கள். வருகிற 17/7/2026 ஆடி மாதம் பிறக்கிறது. அதுல என்ன அப்படின்னா, இந்த மாதத்திலேயே முதல் தேதியே ஆடி வெள்ளிக்கிழமை. ஆடி வெள்ளினாலே சொல்லவே வேண்டாம். அம்பாளுடைய பரிபூர்ண மாசம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆடி மாசம். இந்த ஆடி மாசத்துல அம்பாளுடைய பேர் அழகுகள், விதவிதமான கோவில்கள்ல பூஜைகள், விதவிதமான திருவிழாக்கள் ரொம்ப ஆனந்தமா இருக்கும். அப்படிப்பட்ட அம்பாள் வர 17/7/2026 வெள்ளிக்கிழமைக்கு ஆடி முதல் வெள்ளிக்கிழமை அன்னைக்கு என்னென்ன விசேஷமான நாள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா தட்சிணாயன புண்ணிய காலம். அந்த தட்சிணாயன புண்ணிய காலத்துல அம்பாளுடைய அனுகிரகம் பெரிய விஷயம். என்ன? ஆடி அழைத்து வரும். தட்சிணாயன காலத்துல ஆடி அழைத்து வரும். அடுத்ததாக அன்னைக்கு இன்னொன்னு விசேஷம் என்ன அப்படின்னா சுக்ல சதுர்த்தி. விநாயக பெருமானுடைய அனுகிரகத்துடனும் அடுத்ததாக அன்னைக்கு இன்னொரு பண்டிகை என்னன்னா ஆடி பண்டிகை. ரொம்ப விசேஷமா ஒரே நாள்ல அம்பாளோட சேர்ந்து இருக்கு. அன்னைக்கு என்ன நட்சத்திரம் பார்த்தீங்கன்னா மகா நட்சத்திரம், சிம்ம ராசி. அம்பாள் சிம்ம ராசிக்கு அதிபதியும் இருப்பான். அம்பாள் சிம்ம வாகினி. அப்படிப்பட்ட இந்த முதல் ஆடி வெள்ளியில அம்பாளுக்கு நம்ம என்ன பண்ணணும்? முதல் வாரம் எப்படி பூஜை பண்றது? ஒவ்வொரு வாரம் ஒவ்வொரு அழகு. முதல் விஷயம், கோவில்ல அம்பாளுக்கு நம்ம எல்லாரும் முடிஞ்ச அளவுக்கு வெள்ளிக்கிழமை காலையில அபிஷேகம் பண்றான்னா பால் தயிர் எல்லாம் வாங்கி அம்பாளுக்கு குளிர வைக்கணும். அடுத்ததாக அம்பாளுக்கு ஒவ்வொரு ஊர்ல ஒவ்வொரு சந்தன காப்பு, மஞ்சள் காப்பு, ஒவ்வொரு அலங்காரம் பண்ணுவான். அதுல நம்ம ஒரு அலங்காரத்துல சுவாமிக்கு உபயம் பண்ணணும். நிறைய பேர் பண்ணுவா, அதுல நம்மளும் ஒருத்தரா இருக்கணும். அன்னதான வைபவம் அம்பாளுக்கு நிறைய சுமங்கலிகளுக்கெல்லாம் அன்னைக்கு காலையில கோவில்ல வெள்ளிக்கிழமை அன்னைக்கு வெத்தலை பாக்கு கொடுங்கோ. வெத்தலை பாக்கு, மாங்கல்ய சரடு, மஞ்சக்கிழங்கு, குங்குமம் எல்லாரும் இந்த முதல் வாரத்துல வெற்றிகரமா அம்பாளுக்கு விசேஷமா ராகுகாலத்துல அம்பாளுக்கு 10 to 12 துர்க்கைக்கு அபிஷேகம் ஆகும். அம்பாள் மூலஸ்தான அம்பாளுக்கு அபிஷேகம் ஆகும். எல்லாம் ஆகி எல்லாரும் கண்டிப்பாக 11 செட்டு எடுத்துன்னு போங்க. ஒரு செட்டு அம்பாள்கிட்ட வச்சிருங்க. ரவிக்கப்பட்டு கொடுக்குறவாள் ரவிக்கப்பட்டு கொடுக்கலாம். பைத்தம்பருப்பு பாயசம் பண்ணி சக்கரமங்கல் நைவேத்தியம் பண்ணி தாராளமா எல்லாருக்கும் கொடுக்கலாம். நீங்க கொடுத்தெல்லாம் என்ன விசேஷம் நடக்கும் அப்படின்னா, முதல் வாரம் அம்பாள் ஜனனமானது. ஒரு குழந்தை பிறந்தா மாதிரி ஆடி வெள்ளிக்கிழமை அன்னைக்கு அம்பாள் ஜனனமாகிறாள். அந்த குழந்தை எப்படி இருக்கும்? சின்ன குழந்தை, பாவாடை சட்டை போட்டுண்டு ஆனந்தமா வந்து நிற்பா. அப்படி ஒரு அம்பாளுக்கு விசேஷமான பூஜைகள் செய்யணும். லலிதா சகஸ்ரநாம அர்ச்சனைகள்லாம் எல்லாம் கலந்து கொண்டு கோவில்ல பண்ணுங்க. சுவாமி என்னால கோவிலுக்கு போக முடியல, நான் ஆத்துல பண்ணணும் அப்படின்னா ஆத்துல குத்து விளக்குல கீழே தாம்பாளத்துல அரிசி போட்டு குத்து விளக்குல 5 முகம் ஏற்றி, நல்லா கேட்டுக்கோ, 5 முகம் ஏற்றி எந்த எண்ணெய் இருந்தாலும் பரவாயில்ல, நல்லெண்ணெய் நெய் ஊற்றி அம்பாளுக்கு முடிஞ்ச அளவுக்கு லலிதா சகஸ்ரநாம அர்ச்சனை பண்ணுங்க. லலிதா திருசிய, லலிதா அஷ்டோத்திரம், இல்ல லலிதா சகஸ்ரநாம பாராயணம். சுவாமி எங்களுக்கு இதெல்லாம் தெரியாது, நாங்க எப்படி போட்டுறது அப்படின்னா தமிழ்ல 108 போட்டிலாம் இருக்கு அம்பாளுக்கு. அதை வாங்கி புஷ்பங்கள், பலவிதமான புஷ்பங்களால் அம்பாளுக்கு பாதத்துல அந்த விளக்கு கீழே அர்ச்சனை பண்ணுவோம். அர்ச்சனை பண்ணா அம்பாள் ஆனந்த ரூபிணி. அம்ப பரமேஸ்வரி அகிலாண்டேஸ்வரி ஆதி பராசக்தி பாலயமாம் ஸ்ரீ புவனேஸ்வரி ராஜராஜேஸ்வரி ஆனந்த ரூபிணி பாலயமாம். அம்பாள் ஆனந்த கோலாகலமா நம்ம இடத்துல இருப்பான். இதுல என்ன மகாபலன் அப்படின்னா, ஒரு பூஜை பண்ணா அதுக்கு ஒரு பலாபலனோட தான் பண்ணணும். ஒவ்வொரு ஸ்லோகமும் படிச்சேன்னா கீழே விஷ்ணு சகஸ்ரநாமே படிச்சாலும் சரி, லலிதா சகஸ்ரநாமம் பாராயணம் பண்ணாலும் கீழே ஒரு ஸ்லோகத்துக்குரிய மகாபலன்னு சொல்லியிருப்பான். அப்படிப்பட்ட இந்த அம்பாளுக்கு பூஜை பண்றோம் பார்த்தீங்களா? இந்த அம்பாளுக்கு பூஜை பண்ண உடனே நம்ம பார்த்துல இருக்க எல்லாருமே ஆபீஸ் போடுவா. பாதி பேர்
சாயந்தரமும் அந்த காலையில நீங்க பூஜை பண்ணீங்கன்னா சாயந்தரமும் அந்த விளக்குக்கு 5 முகம் ஏத்தி அம்பாளுக்கு ராத்திரி பால் நைவேத்தியம் பண்ணுங்க. நீங்க காலையில பலவிதமான பழங்கள், பலவிதமான புஷ்பங்கள் எல்லாம் வச்சு வெத்தலை பாக்கெல்லாம் நிறைய வச்சுண்டு வாரம் இந்த வட்டி 5 வாரம் வருகிறது. அந்த 5 வாரத்திலையும் சரி ஆத்துல பூஜை பண்ணி ஒவ்வொரு வாட்டியும் ஒவ்வொரு அம்பாளை நான் சொல்றேன். இந்த வாரம் முதல்ல அம்பாள் லலிதாம்பிகை அம்பாளை லலிதா சகஸ்ரநாமத்தோட ஆரம்பிங்க. சுவாமி எங்களுக்கு எதுவும் சொல்ல தெரியாத மந்திரம்னா டேப்பு போட்டான்னு கேளுங்க. அப்படி இல்லையா தமிழ்ல நிறைய அம்பாளுடைய போற்றிகள் இருக்கு. கண்டிப்பாக அம்பாளுடைய போற்றிகளை வச்சு பலவிதமான புஷ்பங்களோட போடுங்க. அடுத்தது ஆத்துல எல்லாருக்கும் வரவாளுக்கெல்லாம் வெத்தலை பாக்கு கொடுத்து அதுல மாங்கல்ய சரடை வச்சு கொடுங்க எல்லாரும். இந்த மாங்கல்ய சரடுடைய பலவிதமான அர்த்தங்கள் அதுல உண்டு. இதுல என்னென்ன அப்படின்னா கல்யாணம் ஆகாத குழந்தைகள், ஆத்துல குழந்தை பிறக்காத குழந்தைகள், வயசானவா எல்லோருக்கும் பெரிய அனுகிரகம் இங்க கிடைக்கும். கல்யாணம் ஆகாத குழந்தைக்கு முதல்ல கல்யாணம் ஆகும். அந்த பொண்ணே அந்த வழக்குக்கு பூஜை பண்ணான்னா அம்பாள் பிரத்யட்சமா அந்த குழந்தைக்கு கல்யாணம் பண்ணி கொடுத்துருவா. ஏங்க நாகதோஷம் இருக்கட்டும், சர்ப்பதோஷம் இருக்கட்டும், கால சர்ப்பதோஷம் இருக்கட்டும், செவ்வாதோஷம் இருக்கட்டும், சுக்கிரன் மறைந்து இருக்கட்டும், ராகு கெடுக்கட்டும், சனி 7ல உட்கார்ந்துட்டு என்ன வேணா பண்ணட்டும், நம்ம ஜாதகத்துல 9 பேர் எப்படி வேணா விளையாடட்டும், ஆனால் அம்பாள் நவசக்தி ரூபிணி. அம்பாள் யாரு? நவசக்தி ரூபிணி. அதனால அம்பாளை கண்ட நவகிரகங்கள்லாம் ஒரு பயபக்தியோட இருப்பா. அப்ப அந்த நவகிரகங்கள்லாம் நம்ம அம்பாளை பூஜை பண்ணும் பொழுது நம்மள எந்த ஒரு தொந்தரவும் பண்ண மாட்டாங்க. பரம பக்தர் அம்பாளுடைய பரம பக்தனா இருக்கிறதுனால நவகிரகங்கள்லாம் என்ன வேண்டேலோ அந்த மகா பராக்கிரமத்தை அனுகிரகம் பண்ணுவார்கள். இது உண்மை. அபிராமப்பட்டர் அம்பாளை எப்படி போற்றி பாடினார்? அவர் மட்டும் சாதாரணமா தான் இருந்தார். அவருக்கு எப்படி அபார சக்தி கிடைச்சது? அம்பாள்கிட்ட அப்படியே கேஷுவலா போனார் அவர். அம்பாள்கிட்ட அதே மாதிரி இருந்தா போதும், நம்ம படாரமா இருக்க வேண்டியது. அம்பாள் கண்டிப்பா நம்ம பாத்துக்கு வருவாள். நம்ம பாத்துல இந்த பூஜையை பண்ணுங்க. நல்லா கூர்ந்து கேட்டுக்குங்க எல்லாரும். நிறைய பேருக்கு சந்தேகம் வருது எப்படி பண்றதுன்னு. ஆடி வெள்ளிக்கிழமை முதல் வெள்ளிக்கிழமை அம்பாளுக்கு தாம்பாளத்துல அக்ஷதை போட்டு பச்சரிசி தான் போடணும். போட்டு குத்து விளக்கு, நல்லா வெள்ளி குத்து விளக்குலாம் நம்ம மாத்துல கல்யாணத்துல கொடுத்துருப்பா. நிறைய சீர்வரிசைகள்லாம் பண்ணிருப்பா. வெள்ளி குத்தி விளக்கான் சரி, பித்தளை விளக்கான் சாமியன்ட்டு அந்த குத்தி விளக்கே இல்லை. நான் என்ன பண்றது, நீங்க வெறும் ஒரு அகல்ல வச்சு விட அம்பாளை கூப்பிடுங்க. அம்பாள் கண்டிப்பா நமக்கு அனுகிரகம் பண்ணுவா. அவளுக்கு எந்த ஒரு பேதமும் கிடையாது. தீப ஜோதி சுரூபத்துல இருப்பா நம்ம பாத்துல. அடுத்ததாக அந்த குத்தி விளக்குல அலங்காரங்கள்லாம் பண்ணி அம்பாளுக்கு பஞ்சமுக விளக்கேத்தி 5 முகம் விளக்கேத்துங்கோ அணையாம அழகா அம்பாளுக்கு பூஜை பண்ணி. அடுத்ததாக அம்பாளுக்கு விசேஷ நைவேத்தியம் என்ன தெரியுமா? அன்னைக்கு முதல் வெள்ளிக்கிழமை சக்கரை பொங்கல் மகா நைவேத்தியம். சக்கரை பொங்கல் நைவேத்தியம் பண்ணி எல்லாருக்கும் சக்கரை பொங்கல் கொடுங்கோ. சாயங்காலம் திருப்பி ஊருக்கு முன்னாடி விளக்கேத்தின்னு சொல்லுவா. 5:30 மணிக்கு விளக்கேத்தி அதே 5 முகத்தோட விளக்கேத்தி அம்பாளுக்கு சாயந்தரமா உங்களால முடிஞ்ச அளவுக்கு பால் நைவேத்தியமோ இல்ல பாயசமோ நைவேத்தியம் பண்ணி குழந்தைகள்லாம் கூப்பிட்டு கொடுங்கோ. அம்பாள் அன்னைக்கு குழந்தை ரூபிணி. சின்ன சின்ன குழந்தைகள்லாம் கூப்பிட்டு, ஆம்பளை பையன் பொம்பளை பையன் பார்க்காம குழந்தைகள் 3 வயசு குழந்தைகளுக்கு எல்லாருக்கும் பால் நைவேத்தியம் பண்ணியோ இல்ல சக்கரை பொங்கல் இல்ல பாயசமோ நிறைய கொடுங்கோ. சுமங்கலிகளுக்கெல்லாம் வெத்தலை பாக்கு, மாங்கல்ய சரடு, ரவிக்கப்பட்டு இதெல்லாம் வச்சு ஆனந்தமா கொடுங்கோ. அதை தவிர இன்னொரு முக்கிய விஷயம் என்னன்னா, சில பேராத்துல சுமங்கலிகளை கூப்பிட்டு சாப்பாடு போடுவா. சாப்பாடு போடும்போது அவளை அம்பாளாக பாவித்து அவளுக்கு நலங்கெல்லாம் இட்டு புடவையெல்லாம் வச்சு கொடுத்து நம்ம பாத்துல நல்ல வயிறு நிறைய சாப்பாடு போட்டு அவளுக்கு என்ன முக்கியமா கொடுக்கணும் அப்படின்னா நீர்மோர் பானகம் கொடுங்கோ. அப்பதான் அம்பாள் ஆனந்தமா நமக்கு பெரிய அனுகிரகம் பண்ணுவா. அதனால எல்லாரும் இந்த ஆடி வெள்ளிக்கிழமை முதல் வாரத்துல ஆனந்தமா அம்பாளை வழிபட்டு அம்பாளுடைய பரிபூர்ண அனுகிரகம் உங்களுக்கு கிடைக்கணும் பிரார்த்தனை இருக்க. ஜெய் ஆதிபராசக்தி மாதாஜி ஜெய்.